டேய் வாடா. ஹே கண்மணி, 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 கண்மணி. எங்கடி அந்த சக்கரவர்த்தி? தெரியலடா. அவரே எது கேக்குறீங்க? அவன் எங்கன்னு முதல்ல சொல்லுடி. எதுக்கு அவரை தேடுறீங்க? அவன் எங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவர் இங்க இல்லடா. அவரை எதுக்குடா தேடுறீங்க? அவனை கொல்லதான். டேய் என்னடா சொல்றீங்க? டேய் அதான் சொல்றேன்டி, அவனை கொல்லடாடி. டேய் அவர் இங்க இல்லடா. ஏன்டா இப்படி பேசுறீங்க? சக்கரவர்த்தியை ஒண்ணு பண்ணிடாதீங்க. உண்மையை சொல்லுடி. டேய் அவர் இங்க இல்லடா. ஏய் உண்மையை சொல்லு கண்மணி. இல்ல சத்தியமா அவர் இங்க இல்லடா. எதுக்கு அவரை தேடுறீங்க? ஏய் 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 உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. என் தம்பி சஞ்சீவ உன் சக்கரவர்த்தி தாண்டி கொல்லா. அவனை தப்பிக்க வைக்கலான்னு பாக்குறியா? அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? டேய் அவன் உனக்கு மட்டும் தம்பி இல்ல, எனக்கும் அண்ணன் தான். அவன் செத்தது எனக்கும் வருத்தம் தான். ஆனா என்ன ஆனா சமாதானம் பண்ண பாக்குறியா? அந்த சக்கரவர்த்தி என் தம்பியை கொன்னான். அவனை கொல்லாம விட மாட்டேன். எங்க கையில மாட்டனா அவன் பொண்ணுதான். டேய் இத பாரு, சஞ்சீவி செத்துட்டான். அதுக்காக சக்கரவர்த்தியை கொல்லணும்னு நினைக்கிறத உங்களுக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோ. என்னடி பேசுற? என்ன பேசுற? செத்தது நம்மள ஒருத்தன். அவனை விட உனக்கு சக்கரவர்த்தி முக்கியமா? அப்படி இல்லடா. சக்கரவர்த்தி அநியாயமா எதையும் செய்ய மாட்டாரு. ஏய் ஏய் வாய திறந்த அவ்வளவுதான். ஏய் எங்க முன்னாடியே நீ சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டான். கொன்றுவா ஜாக்கிரதை. இந்த நிமிஷத்துல இருந்து அவன் உனக்கு எதிரிதாண்டி. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. அது நடக்காது, நடக்க விட மாட்டோண்டி. மீறி அவனோட சேர்த்து பார்த்தோம், உன்னையும் சமாதாக்கிடுவான். ஏய் உன்னை தேடி அவன் இங்க வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றான். புரியுதா? ஏய் எங்களுக்கு தெரியாம அவனை தப்பிக்க வைக்கணும்னு நினைச்ச உன்னை தொலைச்சிருவேன். இன்னும் எத்தனை நாள்? இன்னும் எத்தனை நாளைக்கு மறைச்சு வைப்பீங்க அவனை? அவன் சாவு எங்க கையில தான். டேய் இவனை அவனை போட்டு வாடா. பிச்சிருவோம் பிச்சு. என்ன கண்மணி இது? ஐயோ சக்கரவர்த்திக்கு இதெல்லாம் தேவையா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசா கொலை வர செஞ்சிருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு? எனக்கும் புரியல ஆதிரா. இவங்க யாராவது போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சக்கரவர்த்தி நிலைமை என்ன ஆகுறது? இவங்க யாரும் போலீஸ்க்கு போக மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவங்க போக மாட்டாங்க சரி, ஆனா இவங்க கண்ணில் சக்கரவர்த்தி மாட்டினா சும்மா விடுவாங்களா? கஷ்டம்தான் ஆதிரா. எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. எப்பவும் நார்மலா தான் இருக்காரு, ஆனா முன்ஜென்மம் ஞாபகம் வந்துட்டாதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு. அவரை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய்
மார்த்தாண்டா, எங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. இது சரியான தெரியல. ஆனா நீ அவர் முன்னால வரணும். வந்து அவர்கிட்ட நீ பேசணும். இது வேண்டாத ஆசை. அவரையே என்ன பார்க்கணும்? அவர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. நீலவேணி வர்ற பௌர்ணமிக்குள்ள உங்க குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சபதம் பண்ணியிருக்கா. உனக்கு தான் தெரியுமே. அது நடக்காம இருக்கணும்னா வெங்கையூர் ஜமீனோட பொக்கிஷப்பட்டி நமக்கு வேணும். அதால மட்டும்தான் வம்சத்தையே காப்பாற்ற முடியும்னு அவர் ரொம்பவே நம்புறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொக்கிஷ பெட்டியை அடையணுங்கிறது அவருடைய நீண்ட நாள் ஆசை. அது கிடைக்காதான்னு பித்து பிடிச்சவர் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது விஷயமா பேசணும். அதுக்காகத்தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ரொம்ப வயசானவர். அவருக்கு பொக்கிஷ பித்து பிடிச்சிருக்கு. அதனால அவரோட நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை நான் பார்க்கறேன். ரொம்ப நன்றி மார்த்தாண்டா. ஆனா அதுக்கு முன்னால நீங்க ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தேய்பிறை, மிருகசீரிஷம், நீலவேணிக்கு ஆகாத நட்சத்திரம். நீலவேணி இப்போ ரொம்ப பலவீனமா இருப்பா. அவளை அழிக்க நேரம் கூடி வந்திருக்கு. அவளை அழிச்சிரு மார்த்தாண்டா. இன்னைக்கு அழிச்சிரு.